அரசு தரப்பு இன்று பலமான ஒரு நிலைமையில் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற அதே நேரம் எதிர்க்கட்சி இன்று நலிவடைந்த ஒரு எதிர்க்கட்சியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த விவாதத்தினும் போது கூட இவர்கள் ஃபேஸ்புக் மூலமாகவோ அல்லது ChatGPT என்று சொல்லக்கூடிய இணையதளங்களினூடாக பெறப்பட்ட தகவலை கொண்டு அவர்கள் இந்த விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பது உண்மையிலே இவர்களை யாரோ ஹேக் செய்து விட்டார்கள் என்பதுதான் இதில் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டில் இடம்பெற்ற ஒரு சைபர் குற்றம் தொடர்பான விடயத்திலே நாங்கள் இன்று விவாதித்து கொண்டிருக்கின்றோம். ஆஸ்திரேலியாவுக்கான கடனை மீள செலுத்தும் போது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலரினை வழங்கும்போது இடம்பெற்ற இணையவழி மோசடி தொடர்பான விடயம் இன்று நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். அரசாங்க நிதி பற்றிய குழுவிலே கோஃபா என்று சொல்லக்கூடிய அந்த குழுவினே தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா அவர்கள் இது தொடர்பாக தனது அறிக்கையினை முன்வைத்திருந்தார். அது தொடர்பான விவாதத்தினை நாங்கள் இன்று முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். தெரியும், அதற்கு முன்னர் ஒரு சில விடயங்களை இந்த எதிர்க்கட்சி தொடர்பான விடயங்களை கூறிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இன்று எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்ந்து கொண்டவர் இன்று இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக சென்ற பின்னர் அரசு தரப்பு இன்று பலமான ஒரு நிலைமையில் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற அதே நேரம் எதிர்க்கட்சி இன்று நலிவடைந்த ஒரு எதிர்க்கட்சியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த விவாதத்தினும் போது கூட இவர்கள் ஃபேஸ்புக் மூலமாகவோ அல்லது ChatGPT என்று சொல்லக்கூடிய இணையதளங்களினூடாக பெறப்பட்ட தகவலை கொண்டு அவர்கள் இந்த விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பது உண்மையிலே இவர்களை யாரோ ஹேக் செய்து விட்டார்கள் என்பதுதான் இதில் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த நாட்டின் நேசிக்கின்ற தரப்பினராக இந்த நாட்டை ஒரு வளர்ச்சி பாதத்தில் இட்டுக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணிக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயமாக இந்த விடயங்களிலே கூடுதலான அக்கறையை செலுத்தி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டை நாங்கள் பொறுப்பேற்கும் போது இந்த நாட்டின் இருந்த நிலைமை தொடர்பாக நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. கடனை மீளச் செலுத்த முடியாமலும் வங்குரோத்தடைந்த நிலைமையில்தான் இந்த நாட்டை நாங்கள் பொறுப்பேற்றிருந்தோம். இந்த நாட்டின் தலைவரே அன்று குறிப்பிட்டிருந்தார், இந்த நாடு வங்குரோத்தடைந்து விட்டது என்று சொல்லி. ஆனால் இன்று நாங்கள் மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டு இந்த ஆட்சி அதிகாரத்தை பெற்றதன் பின்னர் லஞ்ச ஊழலுக்கு எதிராக, பாதாள உலக செயற்பாடுகளுக்கு எதிராக, இந்த போதை கலாச்சாரத்தில் இருந்து இந்த நாட்டை மீட்டு கொள்வதற்காக நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டு வருவதை மக்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நாங்கள் வளர்ச்சியை அடைய வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போது 5.1% என்ற ரீதியிலே பொருளாதார ரீதியாக இன்று நாங்கள் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக கடனை மீள செலுத்துவது தொடர்பான விடயத்திலே CC+ என்ற தரவரிசையிலே இன்று இலங்கையை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆகவே இந்த அரசு எப்போவுமே பொருளாதார ரீதியாக சிந்திக்கின்ற ஒரு அரசாக இருக்கின்றது. இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்ல வேண்டும் என்பதிலே நாங்கள் குறியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், அரச கட்டமைப்பு என்பது நாங்கள் பொறுப்பேற்கும் காலகட்டத்திலும் முன்னர் கூட ஒரு குறைபாடான ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அரச இயந்திரம் பல குறைபாடுகளோடு செயற்பட்டு கொண்டிருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதிகாரிகளுக்கு சரியான அவர்களது கடமை பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அவர்களுக்கு போதுமான அறிவுத்திறமை, அதனை போன்று தொழில்நுட்ப திறமை போதுமானதாக இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இன்று இந்த நாட்டை நாங்கள் டிஜிட்டல் மயமாக்குகின்ற நுட்பத்திலே நாங்கள் கொண்டு செல்லும் போது இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அரசு அதிகாரிகளை வலுப்படுத்தி கொண்டு அவர்களுக்கான ஆலோசனைகளையும் அவர்களுக்கான பயிற்சிகளையும் வழங்குவதனூடாக அரசு சேவையை ஒரு சிறந்த ஒரு அரசு சேவையாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த திரைச்சேரியில் இடம்பெற்ற சைபர் குற்றம் தொடர்பான விடயங்களில் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். கடனினை திருப்பி செலுத்துகின்ற போது அந்த கட்டமைப்பில் இருக்கின்ற குறைபாடுகள் காரணமாகத்தான் இந்த குறை இடம்பெற்றிருந்தது. உதாரணமாக சொல்லப்போனால் மின்னஞ்சல் கட்டமைப்பை ஹேக் செய்து அதனூடாக அதிலிருந்த
விடயங்களிலே அதாவது பண கொடுக்கல் வாங்கலுக்கு தேவையான அந்த கணக்கிலக்கங்களை அவர்கள் மாற்றி அதனூடாக இந்த நெருக்கடி நிலைமையை ஏற்படுத்தி தங்களது அந்த குற்றத்தை அவர்கள் ஈடுபடுத்தியிருந்ததாக இந்த அறிக்கையினூடாகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த PDMO என்று சொல்லக்கூடிய பொதுக்கடன் முகாமைத்துவ அலுவலகத்தினூடாக திரைசேரியினூடாக அந்த மேற்கொள்ளப்படுகின்ற அதாவது PDMOவுடன் வழங்கப்படுகின்ற அந்த ஆலோசனை அடிப்படையிலே மத்திய வங்கியினூடாக அந்த பண கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும் போது இது தொடர்பான பல குறைபாடுகள் இருந்ததை இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதனூடாகத்தான் இந்த தவறுகள் இடம்பெற்றதாகவும் இந்த அறிக்கையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே திரைசேரியிலிருந்து ERD கூடாக மத்திய வங்கிக்கு சென்று அந்த பண கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுகின்றது. ஆகவே இந்த முறைமையிலே சில இடம்பெற்ற விடயங்களிலே இந்த குறைபாடின் காரணமாக இந்த விடயம் இடம்பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதனை திருத்திக் கொண்டு நாங்கள் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான ஒரு சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்கின்ற இந்த தருவாயிலே இது தொடர்பான அறிக்கை இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற அந்த கொடுக்கல் வாங்கலுக்கு முன்னர் இந்தியன் எக்ஸிம் வங்கியினூடாக இணையத்தினூடாக இடம்பெறுந்த அந்த கொடுக்கல் வாங்கலின் போது கூட இது தொடர்பான ஒரு அச்சுறுத்தல் நிலைமை இருப்பதாக திரைசேரி செயலாளருக்கு அந்த தகவல் வழங்கப்பட்டு அதனூடாக இந்த நடவடிக்கை இந்த மோசடி இடம்பெற்று இருப்பதனையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அதற்கான அதாவது இணையதளத்தின் இருக்கின்ற அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டு அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தி கொண்டு இருவரும் காலங்களில் அந்த ஊழல்கள் அந்த மோசடிகள் இடம்பெறாத வகையிலே அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதிலே நாங்கள் உண்மையாக அதனை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அந்த இடம்பெற்ற போது உங்களுக்கு தெரியும் அந்த பெயர்கள் மாற்றப்பட்டு கணக்கிலக்கங்கள் மாற்றப்பட்டு இப்படியான பல விடயங்கள் அதிலே உள்வாங்கப்பட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த இன்னும் ஒரு விடயத்தை இந்நேரம் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. செம்மணி தொடர்பாக எனக்கு முன்னர் பேசியிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். செம்மணி படுகொலை தொடர்பான விடயம் அங்கே இடம்பெற்றுகின்ற அந்த ஆராய்ச்சியின் தொடர்பாக தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிலே அக்கறை செலுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த விடயத்துக்கு தேவையான அனைத்து நிதி நடவடிக்கைகளுக்கும் தேவையான நிதிகளை அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் அதை வழங்கியிருக்கின்றோம். தொடர்ச்சியாக அந்த ஆராய்ச்சி பணிகள் மும்முரமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன, தடையில்லாமல் அது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அதிலே கிடைக்கப்படுகின்ற அந்த மூலக்கூறுகளை அதாவது அந்த எலும்புக்கூடுகளை பகுப்பாய்வு செய்வதற்கான ஏற்பாடுகள் தேவையாக இருக்குமாக இருந்தால் அதே சர்வதேசத்தின் அனுசரணையோடு அல்லது அவர்களது ஒத்துழைப்போடு செயற்படுத்த தயார் என அமைச்சர் அவர்களும் குறிப்பிட்டனர். அது மாத்திரம் கிடையாது, எங்களது நீதி அமைச்சர் நேரடியாக அந்த இடத்துக்கே சென்று அந்த அகழ்வு பணி தொடர்பான விடயங்களிலே அவரும் ஆய்வு செய்திருந்தார். நேரடியாக அவர் சென்று கவனித்து கொண்டிருந்ததை எங்களால் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் பேசும் மக்கள் மீது எப்போதும் அக்கறையோடு நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எப்போதும் இந்த மக்களுக்கு பொதுவான சமத்துவமான ஒரு அக்கறையினை செலுத்த நாங்கள் தயாராக நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மேய்ச்சல் தரை தொடர்பான பிரச்சினை தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களது மாவட்டத்துக்கு அதிமேகு ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்த வேளையில் கூட இந்த மயிலத்த மாதவனை மேய்ச்சல் தரை தொடர்பான பிரச்சனைகள் அங்கே பேசப்பட்டிருந்தன. அவர்களது காணி விடுவிப்பு தொடர்பான பிரச்சனைகள் அங்கே பேசி ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. முதற்கட்டமாக அந்த 3000 ஏக்கர் காணியிலே முதற்கட்டமாக மகாபலிக்கு சொந்தமான அந்த காணிகளை விடுவிப்பதென தீர்மானம் மேற்கொண்டு மீதி காணிகளை வெகு விரைவாகவும் விடுவிப்பதற்கான ஏற்பாடு செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது தொடர்பான தொடர்ச்சியாக முன்னெடுப்புகளை நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என்பதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோன்று முந்தினையாறு திட்டம் கித்துல் ரூகம் என 2 குளங்களை இணைத்து முந்தினையாறு திட்டத்தை நாங்கள் கொண்டு வர தயாராக இருக்கின்றோம். அதற்கான நிதிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு தேவையான ஆய்வு பணிகள் அதாவது ஃபீசிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்வு அறிக்கைகளையும் பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆய்வு பணிகளின் பின்னர் அந்த நிதிகளை எவ்வாறு
வெளிநாட்டு நிறுவனத்தினூடாக பெற்றுக்கொள்ளப் போகின்றோமா அல்லது உள்நாட்டு நிதியினை கொண்டு நாங்கள் அதை செயற்படுத்தப் போகின்றோமா என்பது தொடர்பாகவும் நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே பொருளாதார ரீதியாக நாங்கள் கட்டமைத்து கொண்டு சிறப்பான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதனூடாக இன்று பாதிப்புகள் ஏற்படுகின்ற வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் போது உட்கட்டமைப்பு வசதிகள் சிதைவடையப்பட்டிருந்தது. அதனை துரிதமாக நாங்கள் செயற்படுத்தி அந்த கட்டமைப்புகளை உருவாக்கி இன்று நாட்டை துரிதமான அபிவிருத்தி பாதைக்கு நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். நாட்டை பொறுப்பேற்று இருந்த நிலைமையிலும் பார்க்கல, இப்போது நாங்கள் முன்முறமாக சிறப்பான அனைத்து வசதிகளையும் உட்படுத்தக்கூடிய விதமாக நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். இந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டிக்கொள்ள விரும்புகின்றேன், எனக்கு இந்த விவாதத்திலே சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.